வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ரொம்ப சத்தான ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று விதைகள்லாம் எடுத்துட்டு அந்த காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுடுங்க. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய பொரியல் பார்த்திங்கனாக்கா பீர்க்கங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். அந்த நல்ல 4 பெரிய பீர்க்கங்காயை எடுத்துகிட்டு அதை நல்லா தோல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பீசஸாக வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு காய் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக வேணாலும் நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. அதோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பயன்படுங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த காயை வந்து தங்களோட உணவில் வந்து கண்டிப்பாக சேர்த்துங்க. கிட்டத்தட்ட பாகற்காய்க்கு மாற்றாக கூட இந்த பீர்க்கங்காயை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காயை வந்து நான் வேக வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படி சொன்னாக்கா காய் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் கூட கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துட்டேன். இன்னும் கூட தண்ணி குறைச்சலாக சேர்த்துக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கொதிக்க வச்சோன்னா கூட தண்ணி வந்து வற்றிடும். அதுக்காக தண்ணி கூடுதலாக சேர்த்துட்டதுனால நீங்கள் இருத்துட வேண்டாம். அந்த தண்ணி வந்து காயோடய சேர்ந்துருக்கணும். அப்போ தான் நமக்கு சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லாவே நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் விட்டுடலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ அட்டகாசமான பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு பொரியல் ரெடி. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.